நண்பர்களே, இந்த உலகில் பல நாடுகள் உள்ளன. அவை பற்றி நாம் தினமும் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு நாடு இருக்கிறது, அதன் பெயரை கேட்டவுடனேயே மனதில் மர்மங்களும் கேள்விகளும் எழுகின்றன. அதுதான் தஜிகிஸ்தான் என்ற சிறிய முஸ்லிம் நாடு. அங்குள்ள பழக்க வழக்கங்கள் அவ்வளவு விசித்திரமாக இருக்கின்றன, நீங்கள் நம்பவே முடியாது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளனவா என்று தோன்றும். யோசித்துப் பாருங்கள், அங்கு சில சட்டங்கள் அவ்வளவு கடுமையாக இருக்கின்றன, அவற்றை கேட்டாலே உடல் நடுங்கும். மற்ற சில பழக்க வழக்கங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றன, அவை உங்களுக்கு வேறொரு உலகின் கதையைச் சொல்வது போல தோன்றும். அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை, அவர்களின் வாழ்க்கை முறையில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த உலகில் இப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்குமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். அது உங்கள் எண்ணங்களை முற்றிலுமாக மாற்றிவிடும். எனவே எங்களுடன் இறுதி வரை இருங்கள். ஏனெனில் இந்த தஜிகிஸ்தான் பயணம் உங்கள் மனதில் ஒரு புயலை உருவாக்கும். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத ரகசியங்களை வெளிப்படுத்தும். தஜிகிஸ்தான் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இது அழகாக இருப்பதோடு கடுமையான சட்டங்களுக்கும் புகழ்பெற்றது. சுற்றியுள்ள பாமீர் மற்றும் ஆலாய் மலைத்தொடர்கள் இதை உலகின் கூரை என்று அழைக்க வைத்துள்ளன. இங்கு பெண்கள் பல நூற்றாண்டுகளாக சாகன் கடா என்ற புகழ்பெற்ற கைவினைக் கலையில் ஆடைகளை தயாரித்து வருகின்றனர். இதற்கு யுனெஸ்கோ 21ஆம் நூற்றாண்டின் 20வது ஆண்டில் பன்னாட்டு அங்கீகாரத்தையும் வழங்கியது. இந்த நாடு முற்றிலும் கடல் இல்லாத நாடு. இதன் எல்லைகள் சீனா, ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுடன் இணைகின்றன. இங்கு சுமார் 10 இலட்சம் முதல் 15 இலட்சம் ஆண்கள் ரஷ்யாவிலும் மற்ற நாடுகளிலும் வேலை தேடி செல்கின்றனர். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இங்கு விபச்சாரம் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில சமயங்களில் சில இடங்களில் இதை காணலாம். இப்போது தலைநகரமான தூஷான்பே பற்றி பேசுவோம். இதன் பெயர் பாரசீக மொழியில் திங்கட்கிழமை என்று பொருள். பழைய காலத்தில் இது ஒரு சிறிய கிராமமாக மட்டுமே இருந்தது. ஆனால் சோவியத் காலத்தில் இங்கு பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் வேகமாக உருவாக்கப்பட்டன. சோவியத் ஒன்றியம் உருவான பிறகு இந்த நகரத்தின் தோற்றமே மாறிவிட்டது. 19ஆம் நூற்றாண்டின் 29வது ஆண்டில் இதன் பெயர் ஸ்டாலினாபாத் என்று மாற்றப்பட்டது. அது சுமார் 30 ஆண்டுகள் நீடித்தது. 19ஆம் நூற்றாண்டின் 61வது ஆண்டில் மீண்டும் துஷான்பே என்று பெயரிடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் 91வது ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு தஜிகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. துஷான்பே அதன் அதிகாரப்பூர்வ தலைநகரமாக மாறியது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டின் 92வது ஆண்டில் இங்கு ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர் தொடங்கியது. அது சுமார் 5 ஆண்டுகள் நீடித்தது. அந்த காலத்தில் 20,000 முதல் 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். சுமார் 6 இலட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. எல்லா சவால்களையும் எதிர்கொண்ட துஷான்பே மீண்டும் தன்னுடைய காலில் நின்று முன்னேறியது. இப்போது இன்று நீங்கள் தூஷான்பே சென்றால் அங்குள்ள தேசிய அருங்காட்சியகம், நவ்ரோஸ் அரண்மனை, ருத்தாகி பூங்கா, தாவரவியல் பூங்கா ஆகியவை உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிக்கும். மேலும் மெஹர்கான் பஜாரில் தஜிக் கலாச்சாரத்தையும் உண்மையான சுவையையும் அனுபவிக்கலாம். தஜிகிஸ்தானின் மொத்த பரப்பளவு சுமார் 1,43,100 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். பரப்பளவில் இது உலகில் 94வது இடத்தில் உள்ளது. இந்த நாடு முற்றிலும் கடலில்லாத நாடு, அதாவது கடலுடன் எந்த தொடர்பும் இல்லை. இங்கு சுமார் 93 விழுக்காடு நிலம் மலைகளால் நிரம்பியுள்ளது. அதில் புகழ்பெற்ற பாமீர் மற்றும் ஆலாய் மலைகள் உள்ளன. 21ஆம் நூற்றாண்டின் 5வது ஆண்டு வரை மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகை சுமார் 1,05,00,000 உள்ளது. இது மெதுவாக வளர்ந்து வருகிறது. மக்கள் தொகையில் சுமார் 87 விழுக்காடு தஜிக்குகளும் 13 விழுக்காடு யுஸ்பெக்குகளும், மீதமுள்ளவர்கள் சிறிய அளவில் ரஷ்யர்களும் மற்ற குழுக்களும் ஆவர். மத ரீதியாக 96 விழுக்காடு முஸ்லிம்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் சுன்னிகள், சிலர் ஷியா.
மீதமுள்ள சுமார் 4 விழுக்காடு ரஷ்ய ஆர்த்தோடாக்ஸ் அல்லது மற்ற சிறிய மத குழுக்களைச் சேர்ந்தவர்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை இருந்தாலும் தஜிகிஸ்தான் அரசியலமைப்பு இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கிறது. மொழி ரீதியாக இங்கு தஜிக்கி முதன்மை மொழியாகும். இது பாரசீகத்தை ஒத்தது மற்றும் ஸ்ரீலிக் எழுத்தில் எழுதப்படுகிறது. அதேபோல் ரஷ்ய மொழி வணிகத்திலும் கல்வித்துறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. சில பகுதிகளில் யூஸ்பெக், கிர்கிஸ் மொழிகள் பேசப்படுகின்றன. தஜிகிஸ்தானின் உண்மையான அடையாளம் வெறும் உயரமான மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், நவ்ரோஸ் போன்ற வண்ணமயமான திருவிழாக்களில் மட்டுமல்ல, அவர்களின் விருந்தோம்பலிலும் நல்லிணக்கத்திலும் பாரம்பரிய சாகன் கடாய் கலையிலும் உள்ளது. இது உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. ஆனால் மற்றொரு விஷயமும் உள்ளது. இது மற்ற முஸ்லிம் நாடுகளிலிருந்து இதை வேறுபடுத்துகிறது. இங்கு 96 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் ஹிஜாப் அணிவது, தாடி வளர்ப்பது அல்லது இளவயதில் திருமணம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. தஜிகிஸ்தான் தன்னை மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கிறது. மேலும் அரசு மத நடவடிக்கைகளை கடுமையாக கண்காணிக்கிறது. ஆவணங்களின்படி இந்த நாடு முஸ்லிம் நாடாக இருந்தாலும் உண்மையில் இங்கு கடுமையான சட்டங்களும் தடைகளும் உள்ளன. அவற்றை பார்த்தால் யாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். 21ஆம் நூற்றாண்டின் 7வது ஆண்டு முதல் பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் ஹிஜாப் அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. அரசின் வாதம் என்னவென்றால், இது கடுமையான மதவாதத்தை கட்டுப்படுத்தவும் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. 21ஆம் நூற்றாண்டின் 16வது ஆண்டில் கட்லான் பகுதியில் ஹிஜாப் அல்லது புர்கா விற்கும் சுமார் 60 கடைகள் மூடப்பட்டன. அதேபோல் 21ஆம் நூற்றாண்டின் 4வது ஆண்டில் ஒரு அறிக்கையின்படி இந்த விதிகளை மீறி கருப்பு துணியை தலையில் அணிந்தால் சுமார் 63,000 சோமோனி ரூபாய்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இப்போது தாடி பற்றி பேசுவோம். தஜிகிஸ்தானில் தாடி வளர்ப்பதற்கு தெளிவான சட்டம் இல்லை. ஆனால் காவல்துறை இதை கடுமையான மதவாதத்தின் அடையாளமாக கருதி நடவடிக்கை எடுக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் 16வது ஆண்டில் கட்லானில் 13,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களின் தாடி வலுக்கட்டாயமாக வெட்டப்பட்டது. பலருக்கு இந்த அனுபவம் மிகவும் அவமானகரமாக இருந்தது. 21ஆம் நூற்றாண்டின் 15வது ஆண்டில் ஒரு தஜிக் குடிமகன் தாடி வளர்த்ததற்காக கைது செய்யப்படுவோமோ என்ற பயத்தில் UK-யில் அகதி அந்தஸ்து கோரினார். எனவே கேள்வி எழுகிறது, இதற்கு காரணம் என்ன? என்ன நடந்தது? உண்மையான பிரச்சனை என்னவென்றால், தஜிகிஸ்தான் சுமார் 70 ஆண்டுகள் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இதனால் இங்கு மத நடவடிக்கைகள் பெருமளவில் பலவீனமாக்கப்பட்டன. இப்போது 19ஆம் நூற்றாண்டின் 94வது ஆண்டு முதல் ஜனாதிபதி இமோமாலி ரஹ்மான் ஆட்சியில் உள்ளார். அவர்கள் நாட்டின் அடையாளத்தை பாரசீக மற்றும் தஜிக் கலாச்சாரங்களின் வண்ணங்களில் மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளனர். அவர்களின் கூற்றுப்படி ஹிஜாப், தாடி போன்ற அடையாளங்கள் தஜிக் அடையாளத்துடன் பொருந்தவில்லை. இவை வெளிநாட்டு கொள்கைகளில் இருந்து வந்தவை என்று கூறப்பட்டது. மேலும் இங்கு திருமண பழக்க வழக்கம் சுவாரஸ்யமாக உள்ளது. சட்டப்படி திருமண வயது 18 ஆண்டுகள் என்றாலும் பல இடங்களில் பெண்களுக்கு அதற்கு முன்பே திருமணம் செய்யப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு சில் என்ற ஒரு பழக்கம் உள்ளது. இதில் மணப்பெண் சில நாட்கள் மாமியார் வீட்டில் தங்கி அந்த சூழலையும் குடும்பத்தையும் புரிந்து கொள்கிறார். பின்னர் கணவனும் மனைவியும் தங்கள் வீட்டிற்கும் மாமியார் வீட்டிற்கும் அவ்வப்போது சென்று வருவார்கள். இங்கு சுவாகராத்திரி 40 நாட்கள் கொண்டாடப்படுகிறது என்று கூறுவது உண்மையல்ல. இது வெறும் புதிய உறவை புரிந்து கொண்டு இயல்பாக உறங்கும் ஒரு முறை மட்டுமே. இப்போது ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். இப்படி ஒரு ஏரியை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அதன் நீர் அவ்வளவு தெளிவாகவும் நீளமாகவும் ஆழம் வரை தெரியும்படியும் இருக்கிறது. அது இங்கேதான் இருக்கிறது. அதுதான் சிகந்தர் பூல் ஏரி. இது பான் மலைகளின் மடியில் சுமார் 295 மீட்டர் உயரத்தில் உள்ளது. சிலர் கூறுவது என்னவென்றால், அலெக்சாண்டர் போர் வீரன் இந்த பகுதியை கடந்து சென்ற பிறகு இந்த ஏரிக்கு அவனது பெயர் சூட்டப்பட்டது. ஏரியைச் சுற்றி பனியால் மூடப்பட்ட மலைகளும் பசுமையான காடுகளும் இதை சொர்க்கம் போல அழகாக்குகின்றன. சூரிய ஒளி நீரின் மேல் விழும்போது நீரில் தங்கம் கலந்தது போல பிரகாசிக்கிறது. அதிர்ஷ்டம் இருந்தால்
இங்கு பனிச்சிறுத்தை, மார்கோ போலோ ஆடு போன்ற அரிய விலங்குகளையும் காணலாம். கோடை காலத்தில் வானிலை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குளிர்காலத்தில் ஏரியின் பெரும்பகுதி பனியால் உறைந்துவிடும். வண்ணமயமான பூக்களும் அடர்ந்த காடுகளும் இந்த இடத்தின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. இயற்கை ஆர்வலர்களுக்கும் சாகச பயணங்களை விரும்புவோருக்கும் சிகந்தர் பூல் ஒரு கனவு உலகம். அங்கு நீங்கள் உண்மையான இயற்கை அழகை அனுபவிக்கலாம். தஜிகிஸ்தானுக்கு செல்லும்போது நவ்ரோஸ் அரண்மனையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, தஜிக்குகளின் பெருமையும் அவர்களின் கனவுக்கு உயிரூட்டும் ஒரு எடுத்துக்காட்டு. இதன் அஸ்திவாரம் 21ஆம் நூற்றாண்டின் 9வது ஆண்டில் அமைக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் 14வது ஆண்டில் கட்டுமானம் முடிந்தது. முதலில் இதை உலகின் மிகப்பெரிய டீ ஹவுஸாக உருவாக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் கட்டுமானத்தின் போது இது ஒரு அற்புதமான கலாச்சார மற்றும் அரசு அரண்மனையாக மாறியது. துஷான்பேயிலுள்ள இஸ்மாயில் சோமோனி அவென்யூவில் அமைந்துள்ள இந்த அழகிய நவ்ரோஸ் அரண்மனை அருகிலுள்ள கோம்சோமோல் ஏரியின் நீளமாக பிரகாசிக்கும் நீருடன் இன்னும் அழகாக தோன்றுகிறது. சுற்றியுள்ள வண்ணமயமான நீரூற்றுகள், பசுமையான தோட்டங்கள் இதற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றன. இந்த அரண்மனையின் உண்மையான பிரம்மாண்டம் அதன் சிற்பக்கலையிலும் வடிவமைப்பிலும் மறைந்திருக்கிறது. சுமார் 40,000 சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த கட்டிடத்தில் 12 மண்டபங்களும் பல மாடிகளும் உள்ளன. இவற்றில் மரச் சிற்பங்கள், வண்ணமயமான மோசைக் வேலைப்பாடுகள் ஆகியவற்றிற்காக ஆயிரக்கணக்கான தஜிக் தொழிலாளர்கள் மாதக்கணக்கில் உழைத்துள்ளனர். 46 மீட்டர் உயரமுள்ள கோபுரம் தொலைவில் இருந்தே இதன் மகத்துவத்தை காட்டுகிறது. உள்ளே உள்ள கூலிஸ்தான், டீட்டோர், ஜரானதூத், ஆர்த்தாங் மண்டபங்கள் மஹோகனி, மேப்பிள் மரம், பாமிர் கற்கள், தஜிக் மக்களின் புராணக் கதைகளால் ஈர்க்கப்பட்ட மோசைக் வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நவ்ரோஸ் அரண்மனை வெறும் கட்டிடம் அல்ல, இது தஜிக் கலாச்சாரத்தின் கலையின் பெருமை. இதற்கு நவ்ரோஸ் என்று பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம், இது தஜிக் புத்தாண்டு மற்றும் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தின் சின்னமாகும். இந்த இடம் தஜிகிஸ்தானின் ஆன்மாவை அனுபவிக்க ஒரு தனித்துவமான உணர்வை அளிக்கிறது. ஒவ்வொரு சுவரும் வரலாற்றையும் பாரம்பரிய கதைகளையும் சொல்கிறது. தஜிகிஸ்தானின் உண்மையான அடையாளத்தை காண விரும்பினால் நவ்ரோஸ் அரண்மனையை ஒரு முறை பார்த்தால் அது உங்கள் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இப்போது பாமிர் நெடுஞ்சாலை பற்றி பேசுவோம். இதை 41 என்றும் அழைப்பார்கள். இது ஒரு சாதாரண பாதை அல்ல, உலகின் மிக உயரமான நெடுஞ்சாலைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 1250 கிலோமீட்டர்கள். இது தஜிகிஸ்தானின் தலைநகரமான துஷான்பேயில் இருந்து தொடங்கி கிர்கிஸ்தானின் ஓஷ் நகரம் வரை செல்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த பாதை ஒரு காலத்தில் புராதன பட்டு வழித்தடத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்றும் இது பாமிர் பனிமலைகள் வழியாக ஆழமான பள்ளத்தாக்குகளுடன் செல்கிறது. இந்த நெடுஞ்சாலையின் மிக உயரமான பகுதி அக்பைதால் கணவாய். இதன் உயரம் சுமார் 4,655 மீட்டர்கள். அந்த உயரத்தில் இருந்து கீழே பார்த்தால் சுற்றியுள்ள பனியால் மூடப்பட்ட மலைகள், பிரகாசிக்கும் நீல ஏரிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த பாதையில் பயணிக்கும்போது வாகான் காரிடார் வழியாக சென்று அந்த பகுதியில் ஆப்கானிஸ்தான் எல்லைகளையும் காணலாம். நீங்கள் சாகசத்தையும் புதிய இடங்களை ஆராய விரும்புபவராக இருந்தால் பாமிர் நெடுஞ்சாலை பயணம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் தகவல் நிறைந்ததாகவும் இருந்தால் ஒரு சிறிய வேலையை செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஒரு சிறிய லைக் எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். நாங்கள் உங்களுக்காக இதுபோன்ற அற்புதமான வீடியோக்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், சமூக வலைதள குழுக்களில் பகிர மறக்காதீர்கள். இதனால் பலருக்கு தஜிகிஸ்தானின் அற்புதமான இடங்கள் மற்றும் கதைகள் பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.